அப்ப கேபிட்டல் பனிஷ்மெண்டே கொடுக்கலாம், மரண தண்டனையே கொடுக்கலாம். ஆயில் தண்டனை ஆள் தலைக்கு ஒரு ஆயில் தண்டனை கொடுத்துடலாம். ஓடு எல்லாம் 2 ஆயில் 9 ஓடு எல்லாம் 2 ஆயில் ஓடியா அப்படின்னு. இது எந்த அப்பீல் போனாலும் அவங்க வெளியே வர முடியாது. ஏன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முடியாத காவலர் மீது? எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ண முடியாதுங்களா சார்? ஏங்க இப்ப ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் பண்ணலையாங்க, டிஸ்மிஸ் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஒரு ஆங்கர் எப்படி இந்த கேள்வி கேட்டீங்க? 5 வருஷம் ஆயிட்டு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, 150 சாட்சிகள், வழக்கு விசாரணை நடைபெறுது, 48 சாட்சிக்கு மேலே விசாரிச்சுட்டாங்க. 9 பேர் தனித்தனி வக்கீல் வச்சிருக்காங்க. அதனால வழக்கு டிலே ஆகுது. பட் அத்தனை பேர் ஒரே வக்கீல வச்சுக்கன்னு சொல்றது சட்டத்தில் இடம் கிடையாது. எந்த விதமான அக்கப்பூரும் பண்ணலை. அவங்கள்ட்ட போய் இவனை அழைச்சாந்து வச்சு முதல்ல அப்பாரை அழைச்சிட்டு வந்து உதச்சி அப்புறம் பையனை அவரை வச்சு பையன் பாருங்க இந்த சேர் பொருந்தாது, என்னை விட இன்னும் பெருசு உடம்பு, ஜெயிச்சாண்டிக்கு புள்ள வாழ வேண்டிய புள்ள, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து இறங்குறான், உள்ள போறான், விடிய போட்டு அட்டின்னு அடிச்சு மலம்பூர் ஆசன குழல்ல வந்து லத்திய உள்ள விட்டு எவ்வளவு பெயினா இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் எல்லாம் எதிர்த்துட்டு வாழலான்னு? எதிர்த்து பாருங்க ஒரு போலீஸை, வாழவே விட மாட்டாங்க உங்களை. போலீஸ்க்கெல்லாம் அப்படி சிஞ்ச கடிச்சிட்டே இருந்தோம்னா இருக்கலாம். எதிர்த்து எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இல்லாத நியூசன்ஸ் பண்ணிடுவாங்க. அரபு நாடு மாதிரி கழுத்தை அறுத்துற வேண்டியது. அது மன்னர் வச்சிடாது. இது ஜனநாயக நாடு, ஓட்டு போட்டுதான் இங்க பிரதமர் இருக்கிறாரு. நம்ம காசுலதான் எல்லாம் வரியில தான் சாப்பிடுறாங்க. இது மன்னராட்சியா? நினைச்சா எல்லாம் பண்றதுக்கு அடிச்சோம்லாம் சொல்லக்கூடாது. சொல்லாத என்ன சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடும் அப்படிம்பாங்க. நீங்க பயந்துங்க அடிச்ச மாதிரி சொன்னா அது நடவடிக்கை எடுத்துட போறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் எப்படி நடத்துனாங்க உங்கள்ட்ட மேட்ச் கேட்பாரு. தங்கமா நடந்துகிட்டாருங்க அப்படி பொழந்திருப்பாங்க போட்டு, அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பாங்க. அவர்தான் கோர்ட்டு கொண்டு போகணும், பீரும் சோறு வாங்கி கொடுக்கறது. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுமக்களுக்கும் பொதுமக்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, காவல்துறையுடைய கடமை. ஆனா காவலர்களே 2 பேரை அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கு, இந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வழங்காம தள்ளி போடப்பட்டு வருவதை ஒரு வழக்கறிஞரா எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, லாக்அப் மரணங்களை நம்ம ஆதரிக்க முடியாது. அது எப்படி எந்த வகையில நடந்திருந்தாலுமே அது லாக்அப் மரணங்கள் தப்பு. லாக்அப்ல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டாலுமே அதுக்கு அந்த போலீஸ் தான் பொறுப்பு இருக்கணும். அவ்வளவு கவனம் இல்லாம நீ எப்படி பண்ணுவ? கவனம் இல்லாம ஒரு 8 அளவுக்கு ஃபேனையும் 8 அளவுக்கு தொங்குறதுக்கு ஒரு லாக்கை வச்சிடக்கூடாதுல்ல. அது போக அடிச்சே ஒரு அப்பா பிள்ளைய கொள்றதுங்கிறது அறவே அறம் இல்லாத நியாயம் இல்லாத செயல். இவன் அவங்க ஒரு குற்றப்பின்னல் இருக்காங்க, தொடர்ந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து விபச்சாரம் பண்றாங்க, தொடர்ந்து கொலை பண்றாங்க, 10 கொலை கேஸ் இருக்கு, ரோட்ல போறவங்களாம் வழிபறி பண்றாங்க, அவங்களோட அடிக்கிறாங்க, செத்து போறாங்கன்னா கூட தப்பு. ஆனாலும் அதுல ஒரு மாறல் இருக்கு. சரி, அவன் நல்லவனே, அடிச்சான் செத்துட்டான், என்ன பண்ண, பச்சை பிள்ளைய கற்பழிச்சிருக்கான், அவனை என்ன செய்ய சொல்ற அப்படின்னு கூட ஒரு நியாயம் கற்பிக்கலாம். ஆனா இவங்க சாதாரண செல்போன் கடை வச்சிருந்தவங்க, மிக நேர்மையா வாழ்ந்திருக்காங்க, உழைப்பால வளர்ந்துருக்கிறாங்க, எந்த விதமான அக்கப்பூரும் பண்ணல. அவங்கள்ட்ட போய் இவனை அழைச்சாந்து வச்சு முதல்ல அப்பாரை அழைச்சிட்டு வந்து உதச்சி அப்புறம் பையனை அவரை வச்சு பையன் பாருங்க இந்த சேர் பொருந்தாது, என்னை விட இன்னும் பெருசு உடம்பு, ஜெயிச்சாண்டிக்கு புள்ள வாழ வேண்டிய புள்ள, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து இறங்குறான், உள்ள போறான், விடிய போட்டு அட்டின்னு அடிச்சு மலம்பூர் ஆசன குழல்ல லத்திய உள்ள விட்டு எவ்வளவு பெயினா இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு டாய்லெட் இறுக்கமா வந்தா எவ்வளவு வலி இருக்கும். அதுல ஒரு லட்டி ஒரு பிரைவேட் பார்ட், அது ஒரு மர துண்டு, அதை உள்ள விட்டு இழுத்தானுன்னா இவங்களை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. 5 வருஷம் ஆயிட்டு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, 150 சாட்சிகள், வழக்கு விசாரணை நடைபெறுது, 48 சாட்சிக்கு மேல விசாரிச்சுட்டாங்க. 9 பேர் தனித்தனி வக்கீல் வச்சிருக்காங்க. அதனால வழக்கு டிலே ஆகுது. பட் அத்தனை பேர் ஒரே வக்கீல வச்சுக்கன்னு சொல்றது சட்டத்துல இடம் கிடையாது. எத்தனை வக்கீல் வச்சுக்கிறது உங்களோட சௌரியன்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு வக்கீல் தான் ஆர்கியூ பண்ண முடியும். 4-5 வக்கீல் நிக்கலாம், ஒருத்தர் தான் வக்காலத்து போட்டு பேச முடியும். அதனால வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வரைக்கும் 5 ஜட்ஜி மாறிட்டாங்க, 6வது ஜட்ஜி இப்போ வந்திருக்காரு. அவரே ஃபீல் பண்றாரு, நீங்க வேணுக்குன்றே வழக்கை லேட் பண்ற மாதிரி தெரியுது, சாட்சிகளை நீங்க காலதாமதிக்க பாக்குறீங்க இந்த வழக்குலன்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குல முதன்மை குற்றவாளிக்கு ஸ்ரீதர், அவன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பெயில் இன்னைக்கு கூட பெயில் வந்துச்சு. நேற்று இருந்தது பெயில், நேற்று என்ன கிழமை, சண்டே இல்லை, ஃப்ரைடே வந்திருக்கும் பெயில், கொடுக்கலன்ட்டாங்க. 5 ஆண்டுகள் நினைவேந்தலம், குடும்பம்லாம் நினைவேந்தல் பண்ணி அழுதாங்க, எங்க நீதி வேணுங்க எங்களுக்குன்னு. உண்மைதானே, நம்ம வீட்டுல இழந்தாதான் வலி தெரியும். நமக்கு சுடுகாட்டுல அழுதுகிட்டு இருக்கவங்களோட வலி வேதனையும் வந்தவனுக்கெல்லாம் தெரியாதுல்ல. சுடுகாட்டுல கொல்லி வச்சவனுக்கு தான் தெரியும், அவன் அழுவான், அவனுக்கு தான் தெரியும் அந்த இறந்து போனவன் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவன், அவன் இல்லாம நம்ம என்ன செய்ய போறோங்கிற வலியும் வேதனையும் அவனுக்கு தான் தெரியும். வேடிக்கை பாக்குறவனுக்கு தெரியாது, ஏன் அழுதுட்டு இருக்காங்க அப்படி நினைப்பான். அது மாதிரி அந்த குடும்பத்துக்கு அவங்களோட இறப்பு என்பது மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தந்திருக்கும். நம்ம பேசுறதுனால எதுவும் நடந்துருமான்னு இல்லை, ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாவது இருக்கும். நம்மளுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான், பேசுறான், இந்த விஷயத்த வெள்ளையாவது நம்ம வாய்ப்பூட்டு சட்டத்துல எதுக்கு உடைச்சோம், பேசுவோம் தான், எல்லாத்தையும் சொல்லுவோம்.
அப்ப சொன்னாக்க அந்த நியாயம் கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கு, இறந்த ஆத்மாக்களுக்கு ஒரு சின்ன நன்றி கடனாவது நம்ம பண்ணலாங்கிறதுக்காக தான் நம்ம அதை பத்தி பேசுறோம். அந்த இருவரை வந்து காவலர்கள் ஏன் அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட வேண்டிய பின்னணியில ஏதாவது இருக்கின்றதா? அதாவது போலீஸ்காரனை கேட்டீங்கன்னா அவங்க வேற கதை சொல்லுவாங்க. அது இது அந்த இதுல தீவிரவாதி, சர்வதேச தீவிரவாதியில உள்ள கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க சாதாரண ஊர்ல உள்ளவங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பையன் இந்த காலத்துல. அவங்க செல்போன் கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல போய் ரீசார்ஜ் பண்ணிருப்பாங்க. ஓசில 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விட அப்படின்னு இருப்பாங்க. காசு கொடுத்து பண்ணிட்டு போட்டுருப்பாங்க. உடனே கோவம் வந்துரும்ல, எங்கள்கிட்ட காசு கேட்கறியா நீ அப்படின்னு. சோ ஆதாயத்துக்காக. ஆமா, இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு அவங்க ஒத்து போயிருக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் எல்லாம் எதிர்த்துட்டு வாழலான்னு. எதிர்த்து பாருங்க ஒரு போலீஸ, அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாழவே விட மாட்டாங்க உங்களை. போலீஸுக்கெல்லாம் அப்படி சிஞ்ச கடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இருக்கலாம். எதிர்த்து எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை இல்லாத நியூசன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்டா அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க லெவலுக்கு போயிடும். எந்த ஊருக்கு போனா என்ன, நம்ம ஒரு இணக்கமா போலீஸோட போய்கிட்டோம்னா இருக்கலாம். எதிர்த்தோம்னா படுமோசடியார் நிலைக்கு நம்மளை தள்ளிடுவாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எவ்வளவு சமூக ஆர்வலர்கள் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு. கண்டிப்பா எதிர்த்தீங்கன்னா அதுதான் நிலை, எல்லாருக்கும் உள்ளது தானே. ஒரே மணல் கடத்துறானுங்க, மலையை வெட்டி கடத்துறானுங்க, கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்குறாரு. அவர் லாரி வச்சு கொள்றானுங்க. அப்புறம் நீங்க இதுக்கு மேல என்னங்க போய் சொல்றது? அவர் ஒருத்தர் வகுப்போடு செத்த வந்து எடுத்துக்கிறாங்க. அவரு முத்தவல்லி, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, கூட்டிகிட்டு கொள்றானோ வெட்டி கொள்றானோ. இன்னைக்கு ஒரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே மாவட்டத்துல, கடலூர் மாவட்டம் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு அவனுக்கு கொல்ல போறான் என்ன, நடவடிக்கை எடுக்கல, கொலையே நடந்து போச்சு. அப்புறம் சஸ்பெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு வட சென்னையில பகல்ல மெட்ராஸுக்குள்ள லாரி ஓடக்கூடாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கனரக வாகனம், பஸ் போகலாம். எந்த பஸ்? அரசாங்க பஸ் போகலாம். டூரிஸ்ட் பஸ் இருக்குல்ல, அது போகலாம். அதுவும் முறையாக ஓட்டணும், ஒழுங்கான டிரைவர் வச்சு. தண்ணி லாரி போகுது, ஒரு அம்மா குழந்தைய அழைச்சிட்டு போகுது, மோதி அந்த குழந்தை செத்து போகுது, இறந்து போகுது. அப்புறம் இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப தண்ணி லாரி போறது அந்த போலீஸுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப ஏன் விட்டீங்க? தண்ணி லாரி போயிட்டு தானே இருக்கு, விடலாமா? கார்பரேஷன் லிமிட் உள்ள வெளில இருந்து வர லாரியெல்லாம் பைபாஸ் நிப்பாட்டுருவாங்க. இந்த பக்கம் மதுரை வாயில், இந்த பக்கம் மணலி, இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி அந்த பக்கம் சிங்கப்பெருமாள் கோயிலாம் இருக்குல்ல, லெப்ட்ல ஒரு பெரிய ஆடு இருக்கும், அது நிப்பாட்டுருவாங்க. அப்புறம் நைட்டு 9 மணி மேலே சிட்டிக்குள்ள வருவாங்க. அது காலையில 5 மணிக்குள்ள வரணும். இதெல்லாம் ரூல் இருக்குல்ல, ரூலை நீங்க மதிக்கணும்ல. எதையுமே மதிக்கல, அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அஃபென்ஸ் நடக்கதான் செய்யும். இல்ல, குற்றவாளியை வந்து கொலை செய்யக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கின்றதா சட்டப்பூர்வமா? யாருக்குமே இல்ல, நீதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் தண்டனை கொடுத்துதான். ஆமா, அவரு ஆடா மாடா கொண்ட விருப்பம் இல்லாம கொண்டு போய் தூக்கி கழுவுல தொங்க விட்டுறதுக்கு ஆடு மாட்டை தான் கேள்வி கேட்காம இருக்கிறான் மனுஷன். மனுஷங்க உயிருள்ள மனுஷன், பேச தெரியும், வலிச்சா அழுவான், சொல்லுவான் வலிக்குதுன்னு. அப்படிப்பட்ட மனுஷனை இந்த சமுதாயத்தை உயிர் இருக்கிறதுலயே உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. நீ இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவன். உனக்கு கற்றறிந்த நீதிபதிகள், கற்றறிந்த வழக்கறிஞர்கள், உன்னுடைய நியாயமான எல்லா திறவுகோளும் திறந்தும் உன் உயிர் திறக்க முடியல. குடியரசுத் தலைவர் மனு வரைக்கும் போகணும். எல்லாம் ஒன்னே கேட்பானுங்களே, அரபு நாடு மாதிரி கழுத்தை அறுத்துற வேண்டியது. அது மன்னராட்சிடாது, இது ஜனநாயக நாடு. ஓட்டு போட்டுதான் இங்க பிரதமர் இருக்கிறாரு. உங்க ஓட்டு, எங்க ஓட்டு, எல்லா ஓட்டுலயும் பிரதமர் இருக்கிறாரு. நம்ம காசுலதான் எல்லாம் வரியில தான் சாப்பிடுறாங்க. இது மன்னராட்சியா? நினைச்சா எல்லாம் பண்றதுக்கு. அந்த காலத்துல மன்னர்கள் வாய்க்கு வந்தபடி தீர்ப்பு கொடுத்துக்கிறான். பாண்டிய மன்னனே கோவலனை பிடிச்சி ராங் ஜட்ஜ்மெண்ட் தானே கொடுத்தான். போய் கண்ணகி சண்டை போட்டப்ப என் புருஷன் இருக்கு அப்படின்னா, நான் வரலடா பாண்டியா மன்னா, ஏமாறா மன்னா, தப்பான நீதிபதிரா நீ, என் புருஷன் திருடம் கிடையாது, நீ ஒரு தவறான ஜட்ஜி, அதான் நான் சண்டை போடுறேன். அப்படிதான் சண்டை போட்டாங்க. அப்ப ஆதி காலத்துல பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். எடுத்த அடுப்புல கழுத்து அறுத்துற முடியுமா? 30 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் விடுதலை ஆகி வர்றாங்க குற்றவாளி இல்லைன்னு. அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அது விசாரணை இருக்கு, அது பலகட்ட விசாரணை இருக்கு. ஏன் 5 வருஷம் இழுத்தடிக்கணும் சார் இந்த வழக்கு? ஏன்னா காவல்துறை என்பதனால வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறதா? இழுத்து அடிக்கப்படுவது அந்த அவங்க மேல வந்து அவங்க கைது பண்ணா காவல்துறை தான் கைது பண்ணணும், குற்றச்சாட்டு பதிவு பண்ணா காவல்துறை தான் பதிவு பண்ண, அதாவது சிபிஐ. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பெயிலே கொடுக்கல கோர்ட்டு. காவல்துறை என்ன தெரியும், ஜட்ஜுக்கு என்ன தெரியாதா?
அடுத்த வாட்டி சாட்சி அழைச்சிட்டு வர்றாரு தொலைச்சிக்கு. இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலையில வட சென்னையில இந்த புளியாந்தோப்புல இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர் திருவண்ணாமலை எதிர்ப்புல இருக்கு கேஸ், சாட்சி சொல்ல வரல, பிடி வாரண்ட் பிறப்பிச்சு அவர் அழைச்சிட்டு போறாங்க. சாட்சி சொல்ல வரையா பிடி வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட் பிடிச்சு பிறப்பிக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு தெரியும், நீதிபதி தெரியும். ஆனா போலீஸ் என்ன செய்வாங்க? நிரந்தரமா நீதிபதி நியமிக்காம தற்காலிக நீதிபதி தான் நியமிச்சிருக்காங்க. இது அரசு தப்பு தப்பு தப்பு. ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்ல போறது இயல்பு தானே. இதுல பொறுப்பு நீதிபதி தான் சார் விசாரிச்சிட்டு இருக்காரு. முக்கியமான வழக்கு இல்லைங்களா? 9 காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு வேணா அந்த வழக்கை மாத்த சொல்லி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓபி போடலாம். மதுரை உயர் நீதிமன்றத்துல போட்டு சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, அந்த வழக்கை தனியா நியமிங்க, ஒரே வழக்கா விசாரிக்க சொல்லி கண்டிப்பா கேட்கலாம். அதுக்கு உரிமை இருக்கு. ஆனாலும் இந்த நார்மல் கோர்ட்ல என்கொயரி போயிட்டு இருக்கு உள்ள. இப்ப வந்து யுவராஜ், கோகுல்ராஜ், பாப்பா மோகன் எல்லாம் நியமிச்சாங்கல்ல சிறப்பு அரசு வழக்கறிஞரா, அந்த மாதிரி நியமிச்சு வழக்கை விசாரிக்கிறதுக்கு கண்டிப்பா ஆவணம் செய்யணும். அதுதான் சரியும் கூட. எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? ஒரு குற்றவாளி கிட்ட காவலர்கள் எப்படி சார் நடந்துக்கணும், எந்த மாதிரியான அணுகுமுறையை கையாளணும் சார்? அதாவது ஒரு குற்றவாளி குற்றம் பண்ணிட்டான், அவங்க கைது செய்ததுல இருந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தல இருந்து எப்படி நடந்துக்கணும் காவல்துறை? ஒரு குழந்தைகிட்ட நடந்துற அளவுக்கு நடந்துக்கணும். நீங்க அவ்வளவு கண்ணியத்தோட நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கணும். பெண் குற்றவாளியா இருந்தா, பெண் சிறைவாசியா இருந்தா அவங்கள பெண் காவலர்கள் தான் இருக்கணும். அவங்க நியாயமான சாப்பாடு, நாப்கின் கேட்டா நாப்கின் வாங்கி கொடுத்து குளிக்க வச்சு அவங்களுக்கு என்ன அவங்களோட இயற்கை உபாதைகள் எல்லாத்துக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும். மனித உரிமையா இருக்கணும். வாடா போடா நாய கெட்ட வார்த்தை சொல்லி வாய்க்கு வந்து எப்படி திட்டுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க யார் அனுமதி? விதிமுறை இருக்கின்றது, இருக்குது. எப்படி நடத்தன்ற விதிமுறை இருக்கு. 18 விதிமுறைகளை பின்பற்றணும். ஒரு விதிமுறை கூட யாரும் இங்க பின்பற்றது கிடையாது. நீங்க கைது பண்ண உடனே நீங்க எதுக்காக தான் கைது செய்யப்படுகிறீர்கள் முதல்ல உங்களை தெரியப்படுத்தணும். அடுத்து உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லணும், அதுக்கு போன் கொடுக்கணும். இல்ல காவலரே போன்ல அடிச்சு இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரரை இந்த வழக்குக்காக இந்த கிரைம் நம்பர்ல இந்த ஸ்டேஷன்ல கைது பண்ணிருக்கோம்னு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு வக்கீல் தேவைப்பட்டா வக்கீல் ப்ரொவைட் பண்ணணும். 3வது பாயிண்ட் அதுதான். எங்க ப்ரொவைட் பண்றாங்க? வக்கீலோட நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, வக்கீலோட வந்திருக்க உனக்கு அவ்வளவு திமிரா போற, உனக்கு 2 கேஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன் வக்கீலோட வந்ததுக்கா. நீங்க அப்புறம் வக்கீல கூப்பிடுவீங்களா? கூப்பிட மாட்டீங்க. நாங்க வந்து லா பாயிண்ட் பேசுவோம். எப்படி நீங்க அவரை அடிச்சிங்க கட்சிக்காரரை, எப்படி அந்த கட்சிக்காரரை ஜட்டியோட உட்கார வச்சிங்க, அவர் சோறு வாங்கி கொடுத்தீங்களா, பிரியாணி வாங்கி கொடுத்தீங்களா நான் கேட்பேன். அதே நான் இல்லைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அங்க உள்ள பெஞ்சு நாற்காலி மாரி தான் நீங்களும். உங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட உரிமை எல்லாம் கிடையாது. ஓகே, இந்த பேனா என்ன அது தனக்கு தானே எழுதிக்குதா என்ன? நான் எழுதுனா எழுதும். அந்த மாதிரி நீங்க பேனா மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. கையெழுத்து போடு, ஃபிங்கர் பிரிண்ட வை, விரல வை, இங்கே வையின்னு. என்னடா அது நம்ம விரலாம் இவ்வளவு மதிப்பா போயிட்டா நீங்க ஆதார் கார்டு கொடுக்க போற மாதிரி வைப்பீங்க. அப்புறமா பார்த்தா கட்சாட்டில் பார்த்தா கோர்ட்டு அனுப்பிட்டுவாங்க. அடிச்சோம்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாத என்ன சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் தொலைச்சு கட்டிடும் அப்படிம்பாங்க. நீங்க பயந்துக்குவீங்க, அடிச்ச மாதிரி சொன்னா அது நடவடிக்கை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ்காரர் எப்படி நடத்துனாங்க உங்கள்கிட்ட மேட்ச் கேட்பாரு. போலீஸ்காரர் உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? தங்கமா நடந்துக்கிட்டாருங்க அப்படி பொழந்திருப்பாங்க போட்டு, அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பாங்க. தங்கமா நடந்துக்கிட்டாருயா. அதுதான் கோர்ட்டு கொண்டு போக பீரும் சோறு வாங்கி கொடுக்குறது. பீர் அடிக்கிறடா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், போச்சுக்காரா நான் நல்ல ஒண்ணு அடிச்சேங்க, வர பீர் வாங்கிட்டு வர, நல்ல பையன், அதெல்லாம் கரெக்டா இருப்பான். சாப்பாடு என்ன சாப்பிட்ற? பிரியாணி சாப்பிட்றியா? சரி பிரியாணி சாப்பிட்றேன், 2 வாங்கி கொடுத்து அடிக்கலன்னு சொல்லு. என்ன இந்த சின்ன பிள்ளைங்க தின்னுட்டு அடிக்கல அத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களை கோர்ட்டு கலைச்சிட்டு வருவாங்க. இதுதான் உண்மை. நான் பிராக்டிக்கலா 17 வருடம் இதுல இருக்கிறவன். இதுதான் உண்மை. இப்படிதான் அடிச்சுட்டு வருவாங்க. மேஷிட்டு கேட்பாரு, என்னப்பா அடிச்சாங்களா? இல்லையா இல்லையா, நல்லா பார்த்துட்டாங்கய்யா, தங்கமா பார்த்துட்டு ஏட்டையா ரொம்ப நல்லா பார்த்துட்டாருயா. சரி போ, 15 நாள் ரிமாண்டு, ஜெயிலுக்கு போ. உண்மையை சொல்லிட்டா தப்பி தவிர அந்த குற்றவாளி உள்ள சொல்லலாங்க. நீங்க சொல்ல மாட்டாங்க, யாரு மேஷிட்டு சொல்லணும். ஐயா இப்படி அடிச்சானோ ஐயா, சோறு வாங்கி கொடுக்கலையா, எங்களை போட்டு பாருங்கய்யா, ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் பாருங்கய்யா, கும்பு வச்சு குத்திட்டாங்கன்னு சொன்னோம்னா உடனே அவங்களை மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க. இந்த போலீஸ்மேன் நடவடிக்கை எடுப்பாங்க. இதை சொல்றீங்களா யாராவது? யாரும் சொல்றது இல்லை, ஒருத்தரும் சொல்றது இல்லை. நம்ம இதை சொல்லி கொடுத்தா என்ன நினைப்பாங்க? வக்கீல் பேச்சை கட்டிட்டு ஆடுறியா, உன்னை தொலைச்சு கட்டிடும் படவா அப்படின்னு நீங்க பயந்துருவீங்க. வக்கீல் சார் உங்களுக்கு ஒரு கும்பிடு, நீங்க வீட்டுக்கு போங்க, நானே பாத்துக்கிறேன்றீங்க. அப்புறம் உனக்கே உன் மேல அக்கறை இல்லை, அவன் நான் எதுக்கு உனக்கு சொல்லி தரணும் அப்படின்ட்டு நாம வீட்டை பார்க்க போயிடுவோம். இதுதான் நடக்குது. நீங்க சேஷனுக்கு போனா ஒரு வக்கீல கூட்டிட்டு போங்க. நீங்க இப்ப பெனிக் ஜெயராஜ் ஒரு வக்கீல கூட்டிட்டு போயிருந்தா இந்த கொலை நடந்திருக்குமா? அவன் சண்டை போட்டிருப்பான்ல வக்கீலு. 1000 ரூபாய் கொடுத்தா போதும், கூன்னு உயிரை விட்டு கூவோம். ஏன்னா என் கிளைண்டோட உயிரை காப்பாற்றணும், காசு வாங்கியிருக்கோம். ஊரை கூட்டிருப்பான்ல அந்த வக்கீலு. ஐயோ அடிக்கிறாங்களே, ஸ்டேஷன்ல போட்டு கொள்றாங்களே, வாங்கலேன்னா எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, என்னென்ன கட்டுக்கல சிபிஐல கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க.
இந்த கவர்மெண்ட் வந்தா 42 சாட்சி விசாரிச்சாவது இருக்காங்க. ஸ்டெர்லைட்ல துப்பாக்கிகளை சுட்டுவிட்டு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அக்கிரமமான வார்த்தை, அட்டூழியமான வார்த்தை தெரியுமா நீங்க சொன்னது? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவ அப்படின்ற அர்த்தம் தானே. யாரு சுட்டாலுமே தப்பு தாங்க. நம்ம எப்படிங்க மனிதன் சுடுறது சொந்த நாட்டு மக்களை? செம்மரகட்டை வெட்ட போனவன திருவண்ணாமலை, ஜம்பாத்து மலை, ஜமுனாமுத்தூர் இங்க உள்ள பகுதிகளில் வெட்ட போனாங்க, வெட்டிட்டு சுட்டுட்டாங்க. இதே காக்கா குருவியை சுடுறது மாதிரி சுட்டுட்டியே, உன்னால காட்டுல ஒரு யானையை சுட முடியுமா? காட்டு பன்னியை சுடுவியா? காட்டு பன்றியை சுடுவியா? ஒரு மானை சுட்டுருவியா? உன்னால பாயலாச்சி வந்தா மானு சுட்டுருவியா? உழைச்சி கட்டிடுவானுவான். ஆனா மனுஷனை அழிச்சு கொண்ட பட்டு 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 பட்டுன்னு சுடுற. காடு வெட்ட போன கூலி தானே இவன். வெட்ட போன ஓனர் அங்கதான் இருக்கான், அவனை பிடிக்கலாம். இங்க கூட்டு போன ஏஜென்ட் யாரு? அவனை பிடிச்சானுடா. இதுக்கு உடனே படம் புஷ்பா 1, புஷ்பா 2, புஷ்பா 3, புஷ்பா 10 வரையும் போக முடியாது. பொண்டாட்டி புடவை கட்டி விடுறான், அதை ஒரு காட்சியை வச்சு கை தட்டுறான். அவன் ஒரு தேட்டருக்கு படமாக போறான், அங்க மீறி பெற்று ஒரு பொம்பளை சாவுது. பாருங்க, அவன் திட்டு பையன் அவன் செம்பரக்கட்டை வெட்ட திட்டு பையன் அவன். புஷ்பா 1 படம் எடுத்து அதை கோடிக்கணக்கில் கல்லா கட்டுது. திட்டு பையன் அவன் சட்டவிரோதமா செயல்படுறான். காவல்துறை பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன் சார், லாக்அப் டெத்தை வந்து முற்றிலுமா அவாய்ட் பண்ண முடியாதா? அப்படி நடந்தா காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உள்ள போய் உட்காந்துருக்காங்களோ 5 வருஷமா, பெயிலே கிடையாது. 9 பேரு ஃபேன்சி நம்பரு, 9 பேர் 5 வருஷம் நறுக்குன்னு இருக்கு. உள்ள இருக்க வேண்டியதான். எந்த மாதிரியான இந்த ஜெயராஜ் கொலை வழக்கு தாங்க போட்டிருக்காங்க. கொலை வழக்கு அந்த 9 பேருக்கும் எந்த மாதிரி தண்டனை, அதாவது ஆயுள் அது அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யார் யாரோட ரோல் எவ்வளவு இருக்குன்னு தெரியுது. இன்ஸ்பெக்டர் தண்டனை கொடுக்கலாம் சார், மரண தண்டனை கொடுக்கலாம். அரிதான வழக்கு தானே இது. லாக்அப்ல கொண்டு அப்பா அம்மா 2 பேரையும் ஒரு போர்ட்டிகோல போனமா இருந்தா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேருங்க, 2 உசுருங்க. ஒருத்தர் வாழ வேண்டிய பையன், இன்னொருத்தர் வயதானவர். நீங்க அடிச்சே கொண்டு இருக்க, அக்யூஸ் கிடையாது. குற்றப்பின் வயசு 31, அப்பாவுக்கு 59. வாழ வேண்டிய வயசுல கொண்டு அடிச்சு கொள்றல. அப்ப கேபிட்டல் பனிஷ்மெண்டே கொடுக்கலாம், மரண தண்டனையே கொடுக்கலாம். ஆயுள் தண்டனை ஆள் தலைக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துடலாம். ஓடு எல்லாம் 2 ஆயில் 9 ஓடு எல்லாம் 2 ஆயில் ஓடியா அப்படின்னு. இது எந்த அப்பீல் போனாலும் அவங்க வெளியே வர முடியாது. ஏன்னா இது எல்லாரையும் உலுக்கிவிட்டு மதுரை உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு PN பிரகாஷ் அவர்கள் ஒரு ஜட்ஜ் அனுப்புறாரு. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புறாருங்க. இப்ப விசாரணை பண்ணுங்கடா, என்ன அக்கிரமம் நடந்து போச்சுறான்னு. அவரே கையை முடிக்கிட்டு வந்திருக்கான குத்துறது. அப்ப இவனு போலீஸ் ரகத்துல இருக்காங்க, ரவுடி குத்த மாட்டாங்க, பயந்து ஓடிடுவாங்க. போலீஸ் கண்டா ஜட்ஜா கண்டாங்க, ஜட்ஜ் ஐயா ஐயாம்பாங்க. இல்ல போலீஸ் ரவுடியா மாறிக்கான்னு சொல்றாங்க. ஆமா, ரவுடியா இருந்திருப்பான், ஃபியூச்சர்ல போலீஸா இருப்பான். அது என்னன்னு தெரியல. அது எங்க கன்வெர்ட் ஆனான்னு எனக்கு தெரியல. மடக்கிட்டு குத்த வந்திருக்கானுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னாங்க, வைக்கலே உனக்கு தெரியாது விசாமரு சாத்தாங்குளத்துல நடந்தாலும் வேற. அதெல்லாம் ஒரு சிரிப்பாங்க. அது என்ன சார் பின்னணி? அது ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க, இவங்களா சொல்றது தாங்க. அது இந்த சர்வதேச பயங்கரவாதி அவனை பகல்காமாம. அதாவது அந்த கொரோனா நேரத்துல விதிமுறையை மீறி கடையை திறந்து வச்சிருந்தாங்க. அதான் 5 மணிக்கு சாத்தணும். இது முறை 5:05க்கு தான் ஓடுவான். ஐயா வீட்டுல பால் பாயிட்டு இல்லையா, பிள்ளைக்கு ஒரு பால் பாயிட்டு கொடுங்க. மனித இறக்கம் இல்லாம சாத்துவானா வியாபாரம் பண்றவன்? அது பெரிய குற்றமே இல்லையா சார்? அதோட எவ்வளவு குற்றம் நடக்குது சமூகத்துல. கொரோனா நேரத்துல சாராய கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு சாராய கடை திறந்த, அது உனக்கு வெக்கமா தெரியல, குற்றமா தெரியல? அந்த நேரத்துல ரொம்ப அவசியமா? மனிதன் செத்துக்கிட்டு இருக்கல ஒயின் ஷாப்புக்கு போலீஸ் நின்று கடை திறந்தாங்க. இது வெக்கமா இல்லையா? அது சரிதா. ஒரு பங்களாவில் இன்னைக்கு வரைக்கும் 540 கோடி ரூபாய் கண்டெய்னர் என்னாச்சுன்னு தெரியலையே. அது திமுக அரசாங்கம் கண்டுபிடிக்கவே இல்லையா? அது சிபிஐல இருக்கு, அங்கேயில போய் கேட்கணும். நீங்க மோடிக்கு போன் அடிச்சு கேளுங்க, சிபிஐ என்னாச்சுன்னு. ரயில்ல செல்லாத பணம் இல்ல அது 540 கோடி. கொடநாடோட கொலை நடந்தது இல்லையா அதிமுக அரசாங்கத்துல? அதை கண்டுபிடிக்கவே இல்லையா? நான் அதை சொல்றேன், ஐம் நாட் கவர்மெண்ட், எனக்கு என்ன தெரியும்? கண்டுபிடிக்க மாட்டாங்களே, நான் என்ன செய்யறது? கத்ததான் முடியும் இந்த மாதிரி வாழ்ன்னு. கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த சாத்தான்குளம் வழக்கை அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு இந்த வழக்கு தீர்ப்பு வருமா என்பதே சந்தேகம் தான். கொஞ்சம் நீர்த்து போக செய்வாங்க. ஜெயலலிதாவோட முதலமைச்சர் தான் இருந்தாங்க, தூக்கி கொண்ட ஜெயில போடலையா? பொலிட்டிக்ஸ் கோர்ட்டோட முயற்சி பண்ணாதீங்க. செந்தில் பாலாஜி மந்திரி தான், உள்ள போலையா? பொன்முடி மந்திரி தான், தண்டனை ஆகலையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது மக்களை குழப்பிடுறது, சமமா இருக்கிற மனநிலையை கன்ஃபியூஸ் பண்றது. நீதிபதிகள் அப்பாற்பட்டவர்கள், சாதி மதம் இனம் மொழி பவர் அதிகாரம் எல்லாத்தையும் அப்பாற்பட்டவர். ஜெயலலிதா முதலமைச்சர் தான். இமாமா ஜெயலலிதா டான்சி 4 இயர்ஸ் உள்ள போ, ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் அது, அவ்வளவுதான் அவருக்கு ரேங்க் பவர் கொடுத்தாருல.
கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையா? அம்மா இருந்திருந்தால் அப்படிங்கிறான். ஜெயில இருந்திருப்பாங்கடா, பாவம் வெக்கம் கட்டு மானம் கட்டு போயிருக்கும். அதை விட அவங்க இறந்ததே பெட்டர் தான். ஏன்னா அந்த கெட்ஸோடே போயிடுச்சு அது. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவு பெரிய முதலமைச்சர் யார் யாரும் நம்ம நாட்டுல தண்டனை ஆயிருக்காங்க. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீதிமன்றம் அப்படிப்பட்டது கிடையாது. இல்ல, நீதிமன்றத்தை நம்பிதான் மக்கள் இருக்காங்க. நம்பிதான் ஆகணும். அதுதான் விதி, அதுதான் அரசியலமைப்பு சட்டம். இதை ஏத்துக்கிட்டு தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த குடியுரிமை நம்மளுடைய சத்திய பிரமாணம் அதுதான். இன்டைரக்ட் சத்திய பிரமாணம் அதுதான். நீங்க நம்பிதான் ஆகணும், ஏத்துதான் ஆகணும். அரசு மருத்துவமனையில பண்ற போஸ்ட்மார்ட்டத்தை நீங்க நம்பிதான் ஆகணும். நீங்க போய் எவ்வளோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க வைத்தியம் பண்ணலாம். ஆனா செத்தா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா இங்கதான் வரணும், மார்ச்சரி ஜிஹெச் தான் வரணும். சரிதானே? அப்ப அந்த நம்பகத்தன்மை அதுல இருக்கும். நீதிபதி நம்பகத்தன்மை உடையவங்க, அரசு வழக்கறிஞரை நம்பணும். போலீஸ்ல எல்லாரும் தப்பு செய்யறது. இப்ப காவல்துறை கமிஷனர் அருண் இருக்காரு, பட்டு 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 3 மாசம் சிட்டி வந்து அப்படியே போலீஸோட என்டையர் கண்ட்ரோல்ல வந்து நிக்குது. எப்படி வந்துச்சு? எவ்வளவு அக்கிரம அட்டகாசம் இங்க நடந்துச்சு. ஒரு பெரிய அரசியல் தலைவர் வரைக்கும் கொலை செய்யப்பட்டாங்க. சார்ஜ் எடுத்தாரு, அப்ப கூட ஒரு பாஷை பேசிவிட்டாரு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல கேஸ போட்டாங்க. ரவுடிகள் என்ன பாஷை பேசுறோமோ நானும் அந்த பாஷை பேசுவோம் அப்படின்னு. அப்ப அவரை மணிப்பூர் வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் சொல்றேனே, அவர் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. நானே சொல்றேன், ஆமா, என் ரவுடி மலையாளத்தில் பேசுறேன், நானும் மலையாளத்தில் பேசுவேன். ரவுடி ஹிந்தியில பேச நானும் ஹிந்தியில பேசுவேன். ரவுடி ஸ்பானிஷ்ல பேச நானும் ஸ்பானிஷ்ல பேசுவேன். அவன் என்ன மொழி பேசுறானோ அந்த மொழியில பேசுறான்னு அவனுக்கு புரியும். ஏன் நீங்க துப்பாக்கிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க பாயிண்ட்? இவரது கொஞ்சம் ஷார்ட்டா வச்சு அடிச்சிருக்கலாம். ரவுடி ஹிந்தியில பேசிட்டு இருப்பா, அப்ப நான் என்ன தமிழ்ல பேசுறேன், அவனுக்கு எப்படி புரியும்? நானும் ஹிந்தியில பேச வேண்டியதான். கேக்குறா, ஓ கம்காரோ கம்காரோ கன்காரோ அப்படிங்க வேண்டியதானே. அப்படி சொல்லி வந்திருக்கலாம். அவரு இந்த கண்ட்ரோலா தானே இருக்கு, சிட்டி நல்லா தானே இருக்கீங்க, அமைதியா தானே இருக்கீங்க. ஏங்க நீங்க வடமால எல்லாம் போயிட்டு வாங்க, அப்ப சொல்லுவீங்க தமிழ்நாடு சொர்க்கண்டா அப்பா. ட்ரெயின் இப்ப சென்ட்ரல்ல தாண்டோன்னா நிம்மதி வரும். வடக்கன் டீம் அந்த அளவுக்கு உங்களை படுத்தி வச்சிருவாங்க. ரயில்ல போய் கார்டு ரூம்ல ஏறி உட்காரானா எவ்வளவு அறிவோட இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. கும்பமேளாவில் கார்டோட ரூம் அது, லோக்கோ பைலட் அதுல உட்காந்துருக்கானுவங்க. இது ஏசியை உடைக்கிறானுவங்க, வெளில இருந்து சேரை விட்டு அடிக்கிறானுவங்க, தண்ணியை பிடிச்சி அடிக்கிறானுவ. அப்ப அவங்க கொஞ்சம் கூட அந்த நாகரிகம் இல்ல. நீங்க வடக்கன்ஸ்லாம் நிம்மதியா தானே இருக்கான், நம்ம என்ன கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டா இருக்கோம்? நம்மளாம் ஒரு சிவிலைஸ்டு பீப்புளுக்கு, நம்மளாம் ரொம்ப அறிவார்ந்தவர்கள், சான்றோர்கள், நம்மளாம் சங்க இலக்கியங்கள் வச்சிருக்கோம். நம்ம மனிதன் காட்டு மிராண்டியா இருந்தப்ப என் தொல்காப்பியம் எழுதிக்கிட்டு உட்காந்துருந்தான் நம்மால. அங்க மனிதனா அடிச்சு தின்னுட்டு இருக்கான், இங்க உட்காந்து தொல்காப்பியம் எழுதிட்டு இருக்கான். உலகனால நாகரிகனால என்னன்னு தெரியல, உட்காந்து திருக்குறள் எழுதிட்டு இருக்கான் நம்ம தள்ளுவள்ளுவன். அப்ப நம்மளாம் ஆன்றோர்கள், சான்றோர்கள். ஒரு சில காவலர்கள் தப்பு பண்றதுனால ஒட்டுமொத்த துறையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. சேம் ஈடி கேஸ்ல இத டாஸ்மார்க் பிரச்சனை ஊழல் நடந்துச்சு இல்ல, அதுல வந்து கோர்ட் இந்த வார்த்தையை சொன்னிச்சு. ஒரு சிலர் செய்யற தவறுனால ஒட்டுமொத்தமா ஒரு அரசு எந்திரத்தையே நீங்க தப்பு சொல்றீங்க, இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் தப்பு அப்படி சொன்னிச்சு. சாத்தான்குள்ள மட்டும் லாக்அப் டெத்ல நிறைய நடந்திருக்கு இல்லையா? சோ அதுக்கு என்ன தீர்வு இல்லைங்களா? தீர்வு வந்து காவல்துறை வந்து முதலமைச்சருடைய துறை கீழே தான் வருது. சோ முதலமைச்சர் வந்து அந்த காவலர்கிட்ட எப்படி கண்டிப்பா நடந்துக்கணும், அப்படி நடந்துட்டு அதை தவிர்க்கலாம் இல்லையா? ஒரு ஏடிஜிபி ஆடியோ மெசேஜ் போடுறாரு, பப்ளிக் கிட்ட கொஞ்சம் கூலா நடந்துங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பப்ளிக் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவன் கேட்கணும்ல, அதை கேட்டா தானே பண்ண முடியும். ஏன் முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத காவலர் மீது? எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ண முடியாதுங்களா சார்? ஏங்க இப்ப ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் பண்ணலையாங்க, டிஸ்மிஸ் எப்படி பண்ண முடியும்? ஒரு ஆங்கர் எப்படி இந்த கேள்வி கேட்டீங்க? இந்திய தேர்வாணையத்தில் வரணும், எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவெல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டான். பல்வீர் சிங் பல்லு கொடுக்கனால அவனை ஏன் டிஸ்மிஸ் பண்ணல அப்படிங்கிறான். டிஸ்மிஸ் பண்ணுறது நமக்கு அதிகாரமே இல்லை. 56 கலெக்டர் டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. இப்ப பிளாஷ் நியூஸ் போய் பாருங்க, 56 கலெக்டர் போயிருக்காங்க டிரான்ஸ்பர்ல. எல்லாருமே இது பண்ணி கிளப் பண்ணி அங்கிட்ட கிட்ட மாத்தி போடுறாங்க. நம்ம எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும்? சஸ்பெண்ட் பண்றதே அதிகாரம் இல்லைன்னு சொல்றேன். இந்திய தேர்வாணையத்தில் வர்றவன் எப்படி நீங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அவன் ப்ரமோஷன் ஆயிட்டான் அந்த பல்வீர் சிங். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அவனுடைய ஆஸ் யூசுவல் மேண்டேட்ல அவன் ப்ரமோஷன் ஆகிறான். இந்த கவர்மெண்ட் ப்ரமோஷன் கொடுக்குது பாத்தீங்களான்னு. அரசியலுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்துறது, அற்ப அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் ஆகுறது. 5 மாசத்துல ஞானசேகரன் தண்டனை கொடுத்தாச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வழக்குல தண்டனை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல அதை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. அதுக்கு என்ன சொல்றேன், அவசரமாக தண்டனை கொடுக்கிறார்கள். அப்ப எதை காப்பாற்ற நினைக்கிறார்கள்? எதடா காப்பாற்ற போறாங்க? யாரை காப்பாற்றணும்? ஏங்க 3 குழு போட்டு 3 பெண் IAS ஆபீசர்ஸ் இருந்து விசாரிச்சு
வழக்கை கொண்டாந்து தாக்கல் செய்து அப்ப வந்து அவங்க 5 மாசத்துக்கு தண்டனை கொடுக்குறாங்க. 30 வருஷத்துக்கு பிரிவிலேஜஸ் இல்லாத ஒரு தண்டனைங்க. நீதிபதிகள் கொடுத்த தண்டனை விளையாட்டு விஷயமா? எந்த முன்னுரிமையும் கிடையாது. 10 வருஷத்துல பொது மன்னிப்புல விட்டாரு பாருங்க எடப்பாடி, பசை கொளுத்தினவங்களை எல்லாம் ஜெயலலிதா காட்டி பசை கொளுத்து விட்டாங்க. அரசு வேளாண் கல்லூரி பல்லூரி மாணவி பசை, தருமபுரியில வேளாண் கோயம்புத்தூர் பசை, அந்த பிரிவிலேஜஸ் கூட இங்க கிடையாது. நீ இருந்துதான் ஆகணும், லீவு கிடையாது, உள்ளே கிடக்க வேண்டியதுதான். இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னா யாரை மறைக்கிறாங்க? எது செஞ்சாலும் குற்றம்னா எதுவுமே இங்க பண்ண முடியாதுங்க. நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம்னா என்ன செய்ய முடியும்? கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும். காரணம்லாம் தேவையில்லை நாய்க்கு. சும்மா ஏதா இருந்தாலும் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருந்தா எப்படி? ஒரு கவர்மெண்ட் எடுத்து நம்ம பேசுறோம், ஒரு அரசாங்க எந்திரத்தை பேசுறோம். இப்ப எவ்வளவு கவனமா நம்ம பேசணும் தெரியுங்களா? தப்புகள் இல்லாம இல்ல நெறியாளரே, எல்லா இடத்துலயும் தவறுகள் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காண்டி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்தை தப்பு சொல்லக்கூடாது. போலீஸ்ல 10 போலீஸ் தப்பு செய்யறானா இருக்கான், நான் ஒத்துக்கிறேன். டிராபிக் போலீஸ் லஞ்சம் வாங்குறான்னு சொல்றீங்க. அந்த புகையிலை பொழுதிலையும் நின்று பாருங்க, எத்தனை நேர்மையான போலீஸ். இந்த ரெப்பரேட்டர் சிஸ்டமே காலி ஆயிடுங்க. ரிட்டையர் ஆகி வீட்டுல எல்லாம் போய் இருக்க முடியாது, நுரையீரல் மருத்துவமனையில் போய் தான் படுக்கணும். ஏன்னா அவ்வளவு புகை அடிக்குது. ஜெமினி பிரிட்ஜில் போய் பாருங்க, அந்த சின்ன கூண்டுக்குள்ள உங்களால நிக்க முடியுமா? வெயில போய் நிக்கிறாங்க. நேர்மையா காவல் பார்க்கறவங்க இருக்கிறாங்க, உயிரை விட்டவங்களும் இருக்கிறாங்க, சுடுபட்டவங்களும் இருக்காங்க, இறந்து போனவங்களும் இருக்காங்க. யாரோ 4 அரசியல்வாதி, யாரோ 4 போலீஸ்காரன், யாரோ 4 கலெக்டர், யாரோ 4 எஸ்பி, யாரோ 4 சிவிலியன், எல்லா மக்களையும் தப்பு சொல்ல முடியுமா? எல்லாரும் இங்க கெட்டவங்களா? 4 பேர் தான் கெட்டவன் இருப்பான். 100 பேர்ல 4 பேர் கெட்டவன் இருப்பான். 1000 பேர்ல 1000 பேர்லாம் இல்ல, ஒரு 1 லட்சம் பேர்ல ஒரு கொலைகாரன் இருப்பானா? ஒரு ரேஷியோ கேட்கிறேன். 100 கோடி, ஒரு 1 லட்சம் பேர்னா கூட 100 லட்சம் 1 கோடி, 1 கோடிக்கு 10, 1 லட்சம் பேருக்கு ஒரு 10 கொலைகாரன் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 2 ரேபிஸ்ட் இருப்பானா? சொல்லுங்க, ஆவரேஜ் சொல்லுங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. நம்ம அதனால ஒட்டுமொத்தமா தப்பு சொல்ல முடியாது. ஏன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த கவர்மெண்ட் தான் தண்டனை கொடுத்தாங்க. உங்களுக்கு அது மனம் வந்து பாராட்டவில்லையா? அந்த தங்கைகள் அலறியது உங்கள் காதில் ஒலிக்கவில்லையா? அந்த மாதிரியே சாத்தான்குள வழக்கிலும் இந்த அரசு முடிவது கண்டிப்பாக இந்த அரசு கொடுக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதல். ஐ எம் நாட் ஜட்ஜ், ஐ எம் நாட் கவர்மெண்ட். இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அப்புறம் அடுத்த கவர்மெண்ட் வரும், அப்புறம் அதை அப்படியே உலட்ட ஆரம்பிப்பாங்க. அது தேவையில்லை. தண்டனை கொடுக்கட்டும், விரைந்து நடத்தட்டும், சிறப்பு நீதிமன்றம் அமைக்கட்டும். சார் 9 காவலர் சேர்ந்து 2 பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க. 9 பேருக்கு என்ன அவ்வளோ கொலைவெறி? ஒய்தீஸ் கொலைவெறி தான், எல்லாம் அப்படிதான். தொக்கா ஒருத்தன் தெருநாய் அடிக்கிறான், இவனுக்கு என்ன இருக்கு? தெருநாய் போகுதுல, அதை கள்ள குட்டி அடிக்கிறானா? அது ஒண்ணு என்ன பண்ணுச்சு? நீங்க இதுக்கு சொல்லுங்க, இந்த உளவியலுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தெருநாய் இருக்குல்ல, பாவம், அதுக்கு ஒரு ரைட் புரிஞ்சு போச்சா? ஒரு நாய் போத ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது பாவம், அது கொண்டு போட்டிக்கோல கொஞ்சம் மழைக்கு வந்து படுத்திருக்கோம், மாக்குன்னு உதைக்கிறான், போட்டு ஓடுது. அது என்ன பண்ணுச்சு? ஓட்டு சொத்தா வந்து கேட்டுச்சு. நான் இந்த எலி இருக்குல்ல, எலி, அது நான் ரொம்ப சமீபத்துல, நான் எலி எனக்கு பிடிக்காதுதான். ஏன்னா எங்க வீட்டுல விவசாய பயிர் எல்லாம் தின்னுடும். பரவாயில்ல, அதோட உணவு அப்புறம் என்ன பண்றது? கார்ல ஏறி ஒயர்லாம் கடிச்சு விட்டுரும். அதுக்கு இந்த எலி கட்டை வைக்கிறது. ஆனா நான் பிடிப்பேன், இங்க அது எட்டி தோண்ட விட்டுருவேன், கொன்னதில்லை. ஆனா அந்த எலிபெரி கட்டையில வந்து ஒரு இப்படி இந்த ஸ்டாப் மாதிரி இருக்கும், அந்த கருவாடை எடுத்து பட்டுன்னு அடிக்கும், அதை கழுத்தை மாட்டிக்கும். அந்த வீடியோ சமீபத்துல வைரல் ஆச்சு. இது இடுப்பளவு அடிபட்டுருச்சு. திரும்பி பார்க்கும் யார் வர்றாங்களான்னு, சாப்பிடுவோம் அந்த தேங்காய் கீத்தை. மறுபடியும் பார்க்கும். அந்த பார்வையில் இப்ப 2 அர்த்தங்கள் இருந்துச்சு. உலகார பாய்வு வந்திரபுராண உலகங்கிற ஒண்ணு, அதை விட என் பசி மேலானதா இருந்துச்சு. அதை விட கொடுமை யாராவது என்னை காப்பாத்துவாங்களான்னு கூட அந்த எலி நினைச்சிருக்கலாம். அந்த எலியோட ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாருங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபீலிங்கா இருந்துச்சு, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் நான்வெஜ் சாப்பிட்றவன் தான், உடனே நான் எம் நாட் தேவ தூதர்களா என்ன? ஆனாலும் அந்த எலி என்ன செஞ்சுட்டு, உன் வீட்டுக்கு பசின்னு வந்துச்சு, நீ தான் எனக்கு உணவு வச்சு வந்து கொல்றனே, கொலகார பாவி. இவனை விட ஒரு கொலகாரம் இருக்கானாங்க. அது என்ன உன் வீட்டு நகைப்பணத்தை திருட்டு போவந்துச்சா? பசிக்கு 2 பொரி 2 நெல் ஏதாவது தின்ட்டு ஓடும். நீ கழிகிற மாதிரி அது வீட்டுக்குள்ள எனக்கு என்ன புழுக்க போட்டு போயிடும், அவ்வளவுதானே. கூட்டிக்குவோம் காலையில. இல்ல அதுக்கு நீயே ஒரு டப்பாவில் அதுக்கு என்ன உணவோ அதை வச்சு நான் திருட்டு போட்டோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? என்ன ஆயிட போகுது? இப்ப பசின்னு கேட்டா பிச்சை எடுக்கிறாங்கல்ல, 10 ரூபா போட துப்பு இருந்தா போடு, படிக்க வைக்கிறியா? படிக்க வைக்க அவனைய ஏன்டா பிச்சை எடுக்கிற? நான் பிச்சைக்காரா? அவனுக்கு 10 ரூபா துட்டு போட முடியாது, நீ தான்டா பிச்சைக்கார. அவன் வயிற்று பசி, வேற ஒன்னும் தெரியல, வர்றான். இறுதி கட்டம் என்ன பிச்சை எடுக்கிற நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்படுறீங்கல்ல, அதுக்கே வந்துட்டான். எனக்கு கூட ஏதாவது கூட பசிக்குது எனக்கு, அவ்வளவுதானே, வேற என்ன இருக்க போகுதுல? அந்த இறுதி நிலைக்கு வந்தவன் தான் நம்ம மக்கள். இவங்கள்ட்ட இந்த அதிகாரம் எப்படி பாயுது?
1000 கோடி கொள்ளையடிச்ச விஜய் மல்லையா 5 ஃபிகரோட அப்படியே ஜட்டியோட போய் பீச்சில் படுத்திருக்கான். 500 ரூபா பெப்டைட் அடிச்சணும், ரோட்ல விட்டு அடிச்சு உதச்சி போஸ்ட் மரத்துல கம்பத்துல கட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் பொதுமக்கள்னு போடுற. செல்வந்தர்களுக்கு ஒரு சட்டம், சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம், அதுதான் உண்மை. சட்டம் ஒண்ணுதான், ஆனா பயன்படுத்துற விதம் வேற மாதிரி. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அதாவது நல்லா நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் இங்க வேத வாக்கா இருக்கு. நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க, வேத வாக்கு. நீங்க சொல்றதுல 10 காதி புரோஜனம் இல்லாத டயலாக சொல்லுவீங்க. இந்த இவர் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம அங்கிள் ஒருத்தர் டான்ஸ் ஆடுவார் பாருங்க, சின்ராசு, அவர் பேர் என்னங்க, கோயம்புத்தூர் யோகி சத்ருகுரு. அவர் சொல்றாரு, இங்க காட்டுல சிங்கம் இருக்காங்க, புலி இருக்காங்க, கரடி இருக்காங்கிறாரு. இருக்காங்கிறது வந்து அகிரிணிக்கு கிடையாது. இதுல தமிழ் இலக்கியத்தை முதல்ல தெரிஞ்சுங்க. இட்டு ஐடி ஐடி இட்டு அதுதான் வந்து அகிரிணி. ஆடு மாடு பூனை சிங்கம் புலி கரடி எல்லாம் அகிரிணை. தமிழை முதல்ல சொல்லி விடுங்க. காட்டுல புலி இருக்காங்க, சிங்கம் இருக்காங்க. அவங்க அது ஒரு மொழி சார். அது என்ன மொழி? ஏங்க எதுங்க மொழி? கலவையில பேசுற மொழி சார் அது. உங்களுக்கு தமிழை புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ் ஒரு அருமையான மொழிங்க. அது வந்து அது, அவள், அது, இது, அவங்கள், அவர்கள், தே ஆர், இதெல்லாம் படிங்க. அவரு சொல்றாரு, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க, நாங்க பாட்டுக்கு நாங்க இருக்கங்க. காட்டை அழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. என்னாச்சு? அதுல இருந்து ஒரு பொம்பளை ரோட்ல விழுந்து ஓடுனுச்சு. அடுத்த நாள் பொணமா எடுத்தாங்க கிணத்துல இருந்து. என்னாச்சு? நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை. இல்ல வந்து வலிமையானவன் வலிவிழந்தவர்களை அடக்கி ஆள்வது கொள்வதெல்லாம் மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து இருக்குது. அதை கட்டுப்படுத்ததான் அரசாங்கம், காவல்துறை. அது வெள்ளக்காரன்டே இருந்திருக்கலாமே நாடு. ஜனநாயகம் எதுக்கு வந்தோம்? வள்ளுவனுடைய முடிக்கிறேன், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தனின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. உன்னோட வலியவன்ட்ட வந்து உன்னால எதிர்த்து நிக்க முடியல, அது மாதிரி உன்னை மெலியார் மேல் செல்லும் இடத்துன்றான். உன்னோட வலியார் முன் தன்னை நினைக்க, உன்னோட பெரியவன்ட்ட தன்னை நினைச்சுக்கடா, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அவனை எதிர்த்து அடிக்க முடியல. அர்னால்டு வர்றாரு, அர்னால்டு உங்களால அடிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி மெலியார் மேல் செல்லும் இடத்து. உன்னோட இயலாதவன்ட்ட அவன்கிட்ட அதிகாரத்தை காட்டாத அப்படின்னு வள்ளுவன் படத்தை கூட முடிக்கிறேன். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. உங்க விரிவான தவளுக்கு ரொம்ப நன்றி சார்.